ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு அகைன் நம்ம ஒரு டாப் ஜேகே ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஏங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? எப்படி இருக்கிறதுனா, இல்ல பையனுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. காலகாலத்தில் அவனுக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணா நமக்கும் நல்லா இருக்கும்ல. ஆமாண்டி. அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆ என் ஃப்ரெண்டோட பொண்ணு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, நம்ம வீட்டுக்கு கூட வருவாரே. ஆ அந்த பொண்ணுக்கும் நம்ம தயங்கும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன? என்னவோ நல்ல யோசனை தான். தயங் ஓகே சொல்லுவானா? ஏய், பெற்றவங்க நமக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன நல்லதுன்னு? இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. ஒரு வேளை அவன் மனசில் யாராவது இருந்துட்டா? அதுவும் கரெக்டு தான். நம்ம நார்மல் பேரண்ட்ஸ் மாதிரி யோசிக்காமல் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஒரு வேளை அவனுக்குன்னு யாராவது பிடிச்சிருந்தாலும் ஓகே, மீட் பண்ணிவிட்டு நமக்கு ஓகேனா ஃபைனலைஸ் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஆமாம், தயாங் எங்கே காணோம்? ஏதோ வர டைம் தான், இப்போ வந்துடுவான். சரி, நீ சாப்பாடு எடுத்து வை, அவன் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டின்னர் சாப்பிட்றது ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போ தயாங்கும் வரான். ஹாய் டாடி. வாடா. எங்கே போயிட்ட? சும்மா தான், ஜிமின் கூட வெளியே போயிருந்தேன். அதான் நான் பார்த்தேன். 2 பேரும் இணையப்பிரிய தோழர்களாச்சே. பா, நீ இங்கே கண்ணு வச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்து விட்றாத. சரிடா சரிடா டேய். தயம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. என்ன, ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா? அதெல்லாம் இல்லைடா. எனக்கும் கம்பெனி நீ டேக் ஓவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. பட் உன்னோட பேஷன் ஒன்று இருக்குல்ல. இல்லைப்பா, எனக்கும் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நானே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனே. சரிடா. ஆமாப்பா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. இல்லை தயம், நீயும் படிப்பு முடிச்சிட்ட. ஆமாம், அதுக்கு என்னப்பா, அதான் ஆஃபீஸ் வரேன்னு சொல்கிறீங்க. ஆஃபீஸ் வர்றது இல்லைடா, எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதான் யோசிச்சுட்ருக்கோம். யோசிச்சுட்ருக்கீங்களா? ஆமாண்டா, என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஜோசப். ஆமாம், நம்ம வீட்டுக்கு கூட வருவார். ஜோசஃபோட பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான் இருக்கோண்டா. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உனக்கு ஓகேனா அவங்கக்கிட்ட பேசலான்னு. என்னப்பா சொல்கிற? கல்யாணமா? ஆமாண்டா, அது தானே சொன்னேன். தமிழில் தானே சொன்னேன், உனக்கு புரியலையா? பா, என்ன பேசிகிட்ருக்க? டேய், இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஐயோ, இவர் வேறு. இப்போதைக்கு எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பாக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இப்போதைக்கு இது தள்ளி போடணும். என்ன பண்ணலாம்? ஓகே. அப்பா, அது வந்து சொல்லுடா. என்ன என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? இல்லைப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறப்பா. என்ன, லவ் பண்ணுறியா? ஆமாப்பா, ரொம்ப சின்சியரா. யார் இந்த பையன்? என்னோட காலேஜ் மேட்ப்பா. ரொம்ப நல்ல பையன், எனக்கு பிடிச்சிருக்கு டாடி. சரி, வீட்டுக்கு கூட்டு வா, பேசிட்டு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம். தேங்க்ஸ்ப்பா. டேய், சாப்பிட்டு போடா. இல்லை, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் போய் பொத்துன்னு விழுகிறான். இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி போட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டோம். இவங்க வேற நாளைக்கு கூட்டிட்டோன்னு சொல்கிறாங்க.
இப்போ நான் எங்கே போய் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுறது? ஐயோ! எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணலாம்? பேசாமல் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம். யார் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பா? ஜங்குக்கா கிட்ட கேட்கலாமா? அவன் ஒத்துப்பானான்னு தெரியல. ஆனால் அவனை விட்டால் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால கண்டிப்பாக அவன்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்து தூங்குறான். அது நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது ஜங்கு கூட வீட்டில் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால சார் ஹாயாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜங்குக்கா 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 ஹாலில் தானே இருக்கேன், எதுக்கு இப்படி வரும்போதே கத்திட்டு வரேன்? இப்போ எதுக்கு என் பேர் சும்மா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன என் பேர் ஜங்குக்கா தான், அது உனக்கு தெரியாதா? ஐயோ அது இல்லை ஜங்குக்கா, எனக்கு உன்னால் ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு? இப்போ எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்ருக்கிய? ஏதாவது வேணும்னா கேட்க வேண்டியதான், நான் பண்ணிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு சும்மா ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? என்னடா ஜங்குக்கா, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை. விளையாடுறேண்ணா? நான் என்ன சின்ன பப்பாவா உன் கூட சொப்பு வச்சு விளையாடுறதுக்கு? என்னடா ஏன்டா இப்படி இருக்க? ஜங்குக்கா, அது ஒரு சின்ன பிரச்சனைடா. அதுலேருந்து உன்னால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். என்னடா அவன்கிட்டயா சண்டை போட்டியா? இல்லை கோவத்தில் ஏதாவது போட்டு தள்ளிட்டியா? நான் எங்கள் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லவா? ஜங்குக்கா, சும்மா என்னை ஊட்டாத. நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். சீரியஸாக பேசுகிறியா? ஏன் ஏதாவது ஹார்ட் அட்டாக்கா? ஜங்குக்கா, சரி 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 சொல்லு 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 சொல்லு. என்ன அது? எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா? பாய் ஃப்ரெண்டா? எனக்கு ஏஞ்சல் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒன்று தெரியும்ல. உனக்கு எப்பட்றா என் மேலே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்னடா இப்போ திடீர்னு கொண்டதுக்கு போகிற? டே இருடா இருடா இருடா, நான் லவ் பண்ணுறேன்னு எப்படா சொன்னேன்? அப்போ எதுக்கு நீ பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா அது தெளிவாக கேள்றா. நடுவில் பேசி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாதடா. நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். ஆனால் எனக்கு உன்னோட்ட வேறு ஆளும் இல்லை. உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். அதனால தான்டா, ப்ளீஸ்ரா ஒரு 2 நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன்னு காது கொடுத்து கேள்றா. சொல்லு, கேட்போம். எனக்கும் போர் அடிக்குது. அட பாவி, நான் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கிறேன். இவன் ஏதோ உட்காந்து டிவி சீரியல் பார்க்குற மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கானே. சரி, இவனை விட்டா எனக்கு வேறு ஆளும் இல்லை. நீ எவன் கிடப்பான் இதுக்கு? போய் கேட்குறேன். ஜங்குக்கா, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ நடுவில் பேசக்கூடாது. சரிடா, ஊடால பேசல, நீ சொல்லு. ஜங்குக்கா, அது ஒரு ஹெல்ப். இந்த பார், வேலைன்னு வெள்ளைக்காரன் படத்தில் வர மாதிரி அன்னைக்கு காலையில் 6 மணின்னு ஆரம்பித்தா டென்ஷன் ஆகி போயிடுவேன். சண்டே அதுவுமா என்னை டென்ஷன் பண்ணாத, என்னன்னு சொல்லு. இல்லை ஜங்குக்கா, எங்கள் வீட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன் மச்சான். கூடிய சீக்கிரம் புது மாப்பிள்ளையாக போகிற. கங்க்ராச்சுலேஷன். சி போடா. என்னடா கங்க்ராச்சுலேஷன் சொன்னால் கையை தட்டி விட்ற? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா இப்போதைக்கு. நான் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணும். இப்போ சரி, போய் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட சொல்லலாம், ஆனால் அவர் ஃபீல் பண்ணுவார். ஐயோ, ஃபீல் பண்ணுவாருன்னா கல்யாணத்தை பண்ணி தொலையாண்டா. ஏன்டா அவசரம் வாங்குறேன்? ஜங்குக்கா, என் பேஷன் பற்றி உனக்கு தெரிஞ்சும் இப்படி பண்ணுறியா? நான் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல. ஆனால் அப்பா கிட்ட எதனால சொல்ல முடியாது. அதனால் இப்போதைக்கு தள்ளி போடலான்னு ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு.
என் பேரை சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன். டேய், யாருக்கிட்ட சொன்ன இப்போ? ஏண்டா, என் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்? இல்லை ஜமுக்கா, எனக்கு வழி தெரியல. அவர் சடனாக அப்படி சொல்லவும் யாரை யாருக்கிட்ட கேட்கறது, யாரை பற்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதுவும் இந்த பாய் ஃப்ரெண்ட் ரூலுக்கு நீ தாண்டா கரெக்டாக இருப்ப. ஒன்று சொன்னதான் கரெக்டாக இருக்கும். டேய், இப்போ என்னை கலாய்க்கிறியா இல்லை காம்ப்ளிமெண்ட்டா? டேய், உன்னை போய் கலாய்ப்பனா? காம்ப்ளிமெண்ட்டு தான். ஜஸ்ட் ஒரு மாதம் தான்டா, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். டே, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜமுக்கா ப்ளீஸ் ஜமுக்கா, உன்னை விட்ட எனக்கு யாருமே இல்லை ஜமுக்கா. நான் தானே இழிச்ச வாங்கி கிடச்சேன் உனக்கு, சொல்லுவேன். டே, ஒரு மாதம்டா, ஒரு மாதம் தள்ளி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லி பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். ஒரு 6 மாதம் போட்டும், ஒரு வருஷம் போட்டுன்னு எப்படியாவது ஓட்டிடுவேன். பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சவங்கக்கா ப்ளீஸ். சரி இரு. நீ ஷுவராக இருக்கல? இதில் எந்த சேஞ்சும் இல்லையே? ஜஸ்ட் 1 மந்த் ஃபேக் ரிலேஷன்ஷிப், ஃபேக் பாய் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் அன் ஆக்டிங், அவ்வளோதானே? அப்புறம் இதை சீரியஸாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டியே? டே அப்போல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஜமுக்கா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறா. சரி, அப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல்ஸா? இந்த 1 மந்த் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீயும் சரி நானும் சரி யார் மேலேயும் யாரும் ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸில் கப்புள்ஸ் மாதிரி நடந்துக்கணும். ஆனால் ப்ரைவேட்டில் எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். 3வது கண்டிஷன், இந்த ஜெலஸ் ஆகிறது அதெல்லாம் கூடவே கூடாது. ஜெலஸ் பொசிஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் என்னோடய ரியல் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, யார் கூட இருக்க, எங்கே இருக்க அப்படின்லாம் கொஷின் பண்ணவே கூடாது. ஓகே? அப்புறம் இந்த ஹக்கு கிஸ்ஸு அதெல்லாம் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும்னா அப்போ மட்டும்தான். அதை தாண்டி நமக்குள்ளே எந்த ஃபிசிக்கல் டச்சும் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஓகேனா நான் ஒத்துக்கிறேன். என்னடா யோசிக்கிற? நானே ஓகே சொல்லிட்டேன். ஹெல்ப் கேட்ட நீ இவ்வளோ யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜமுக்கா. நீ ஓகே சொல்லவே மாட்டியான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஃபைனலி நீ ஓகே சொல்லிட்டியா? அதான். ஆமாம், உனக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? வேறு ஆளே கிடைக்கலையா என்ன? என் ஜிம்மினை கூட சொல்லியிருக்கலாமே. அவன் என் சோல்மேட். அப்போ நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்படியே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வந்தாலும் அவன் எனக்கு ஜென்யூனா ட்ரஸ்டபுளாக இருப்பானா, இது எங்கேயும் போய் சொல்லாமல் இருப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அதை நீ எவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுப்பன்னு தெரியும். உன்னை நம்புகிறவங்களுக்கு நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான். குட். சரி, நம்ம எப்போலேருந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்? ஒரு சின்ன கரெக்ஷன், பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஃபேக் பாய் ஃப்ரெண்ட். ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போலேருந்து? நாளைக்கே. என்ன, நாளைக்கா? ஆமாம் ஜோங்கக்கா, அப்பா நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. வாட்? ஆமாண்டா, உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. இது வரையா? அப்போது எல்லாத்தையும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட கேட்டியா? ஆமாம். எந்த நம்பிக்கையிலடா பண்ண? எல்லாம் நீ நோ சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை தான். சரியா போச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? ஜமுக்கா, உன்னை விட்டா
என்னை விட்டால் அவனுக்கு வேறு இழிச்ச வாயினே கிடைக்க மாட்டான்ல. டேய் ப்ளீஸ். ம் சரி சொல்லு, நாளைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரட்டும்? ஆ அதான் நாளைக்கு உன் பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வரேன்ல, அப்போது கப்புள்ஸ் மாதிரி இருந்தால் தானே எல்லோரும் நம்புவாங்க. ஓ சரி. பிளாக் கலர் ட்ரெஸ் அது போட்டு வா. ம் பர்பிள் ட்ரெஸ்ஸா? ம் நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ம் ஜமுக்கா சொதப்பிடாதடா ப்ளீஸ், உன்னை நம்பி தான் போகிறேன். நாளைக்கு மறக்காமல் வந்துடு. வரேன்டா போ. ஜமுக்கா ம் வந்துடுவேல? வரேன்டா போ. சரி போகிறேன். ஸோ குழந்த மாதிரி பண்ணுறானே, நாளைக்கு என்னதான் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கா யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹாய் டார்லிங். என்னது டார்லிங்கா? இப்போது ஸ்கிரிப்ட் படி நான் உன் பாய் ஃப்ரெண்டு, அப்போது என் பாய் ஃப்ரெண்டை நான் அப்படி தானே கூப்பிடணும். அப்புறம் இந்த மாதிரி தள்ளிலாம் நிற்காத. ஏன் கப்புள்ஸ்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்க மாட்டாங்க, கையை பிடிச்சிட்டு ஒன்று தான் நிற்பாங்க. அதனால உனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தாலும் இந்த சீன் முடிகிற வரைக்கும் என் கூட என் கையை பிடிச்சிட்டேன்னு இல்லை. ம் ஜமுக் என்ன இப்போ நான் பாய் ஃப்ரெண்ட் தானே? ஃபேக் பாய் ஃப்ரெண்ட். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஆமாம். என்ன உன் கை இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? அது கொஞ்சம் நர்வஸாக இருக்கியா? ஏன்? இல்லை நீ ஆக்டிங் பண்ணுறன்ற பேரில் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பி விட்டுட்டேன்னா? அதெல்லாம் இல்லை. இந்த ஜமுக்காவை நம்பினோர் கைவிடப்படார். இது வரையா? ஐயோ ஜங்குக் அம்மா அப்பா. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் ஆண்டி. நீ தான் ஜங்குக்காப்பா? ஆமாம் நான் தான். அப்புறம் என் பையனை உனக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் எப்படி லவ் பண்ணிங்க? அதுமா காலேஜில் தான் மீட் பண்ணேன். ஆமாம், எனக்கும் என்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதான் நான் ஓகே சொல்லிட்டேன். இல்லை ஓகே சொல்ல வச்சுட்டேன். ஜமுக்கா ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதுரா. ஜமுக்கா அது ஒன்றும் இல்லை ஆண்டி, அவன் அப்படி தான் கொஞ்சம் ஷை டைப்பு. இதெல்லாம் பப்ளிக்கில் பேசினா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவான். அதான். ஜங்குக்கா பத்தியா நான் சொன்ன பற்றியா நீ ஷையாகன்னு, நீ ஷையாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கடையே சொல்லிகிட்ருக்கான். சரிப்பா உள்ளே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. பட் ஸ்டில் ஜங்குக் தயங்கோட கையை தான் பிடிச்சிட்ருக்கான். ஜங்குக் எப்படி? பரவாயில்ல, நல்லா தான் நடிக்கிற. ஆனால் எங்கே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆகிடுமோன்னு பயந்துட்டேன். பட் நீ சமாளிச்சிட்ட. ஆமாம், என் கையை எதுக்கு இன்னும் பிடிச்சிட்ருக்க? அதான் அவங்க போயிட்டாங்களே. நீ தானே சொன்ன கப்பிள்ஸ்னால் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணலான்னு. அது பப்ளிக்கில். பட் இப்போ நம்ம தனியாக தானே இருக்கோம். அப்புறம் நீ ஏன் என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்க? சாரி, இட்ஸ் ஓகே. ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? பப்ளிக்கில் தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ், பட் ப்ரைவேட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1 month கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம்
நாம் எப்பவும் போல் நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கு நடுவில் தயவு செஞ்சு எனக்காக ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காத தயம். ஜங்குக், அதான் ஆல்ரெடி சொல்லிட்டியே. சொன்னதான், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நாள் ஜங்குக், அது நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன், அதனால என்னால் பேட்மிண்டன் மேட்ச்சுக்கு வர முடியாது. ஜிவன்கிட்ட சொல்லிவிடு. எங்கே போகிற? ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன். யார்? அது மின்ஹு. பையனா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போ. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அங்கேருந்து கிளம்பிட்டான். எங்கே போகிறான்? யார் அந்த மின்ஹு? இவன் எதுக்கு அவன் கூட போகிறான்? எனக்கு புரியலையே. நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் கன்ஃபியூஷனில் சுற்றிட்டுருக்கான். இங்கே தயம், மின்ஹு எப்படி இருக்க? தயம், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல, அவளே மாறிட்ட. இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக கூட. ரியலி? இந்த பார், கலாய்க்காதடா. நிஜமாக சொல்கிறேன். அம்மா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ரொம்ப கொடுத்து வச்ச பையன்தான். ஏன் இல்லை, உன்ன மாதிரி ஒரு பையன் பாய் ஃப்ரெண்டாக கிடைக்கிறது ரொம்ப லக்கி இல்லை? இந்நேரம் நீ மட்டும் கமிட் ஆகலைண்ணா கண்டிப்பாக நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். மின்ஹு, ஜஸ்ட் கிட்டிங், சும்மா தான் சொன்னேன். அதான் நீ கமிட் ஆகிட்டியே. இன்ட்ரெஸ்டிங். யார் இது? ஜங்குக். ஜங்குக்கா, நீ இங்கே என்ன பண்ணுற? அது உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன். நான் அப்போ கேட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னேன், வேலை இருக்குன்னு. வேலை இருந்துச்சு, சீக்கிரமாக முடிச்சிட்டேன். நீங்கள் தான் தயங்கோட பாய் ஃப்ரெண்டா? நல்லா இருக்கீங்க, தேங்க்ஸ். தயம், போகலாமா? எங்கே போகிறோம்? டைம் ஆச்சுவா, போகலாம். சாரி மின்ஹு, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், அதான். இட்ஸ் ஓகே ஜங்கு, பரவாயில்ல. ஓகே தயம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். சாரி, அப்போல்லாம் மீட் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். தப்பாக எடுத்துக்காத. ஜங்குக், பிஹேவ் யுவர் செல்ஃப். என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் நார்மலாக சொல்லிகிட்ருக்கேன். அதான் நம்ம கப்புள்ஸ் ஆகிட்டோம்ல, இனிமேல் வெளியே போகணும், ஊர் சுற்றணும், டைம் இருக்காதுல்ல, அதை தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. தயம், கூல். அவர் நார்மலாக தான் சொன்னார், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. பார்த்தியா, அவருக்கே புரியுது, உனக்கு தான் புரியல. உன்னெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். சரி தயம், வா போகலாம். ஜங்குக், வா போகலாம். சரி, போகலாம். வரேன் மின்னு, சாரி. இதில் என்ன இருக்குது? ஹாவ் குட் டைம், ஓகே, பாய். ஜங்குக், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா? என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு அவன்கிட்ட அப்படி பேசினேன்? கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம்ல. அவன் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருப்பான். ஆகட்டும், அதுக்கு எனக்கு என்ன? ஜங்குக்,
நீ சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்கு. ம். ஆமாம். நீ ரூல்ஸை மறந்துட்டியா? பசிவ் ஆகக்கூடாது, ஜெலஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம். ஆனால் எனக்கு தெரியல. தெரியலனா தெரியலனா தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நீ வேறு யார் கூட இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல ஜங்குக். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் என்கிட்ட எந்த ஃபீலிங்ஸையும் வளர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு. ஆமாம் சொன்னேன். ஆனால் என்னன்னு தெரியல. ஜங்குக். ம். சரி. ஆம், நம்ம பார்ட்டிக்கு போகணும்ல? ஆமாம். நமக்காக வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போகணும். டைம் சொல்லு, வந்துடுறேன். ம். ஜங்குக். ஆ ஞாபகம் வச்சுக்கோ, 1 மந்த்துக்கு அப்புறம் எல்லாமே ஓவர், நார்மல் தான். ஓகே. ம். ஐ நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். தயம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கான். இவன் பண்ணுறதே சரியில்லை இப்போலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வீட்டில் அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்கு தான் போயிருப்பாங்க. அப்போ அங்கே 2 3 பேர் வராங்க. ஹே காய்ஸ், ஹாய் ஹாய். உங்க பார்த்தா நாங்களே கண்ணு வச்சிருவோம் போல். பர்ஃபெக்ட் ஜோடி என்னடா? ஆ இந்த மாதிரி ஒரு ஜோடியை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான். எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ஹே காய்ஸ், நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ் தானே? ம். ஆமாம். அப்பயே நீங்கள் கிஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆ ஏய், அதான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இதெல்லாம் நார்மல் தானே. இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? கப்பிள்ஸ் தான். ஆனால் எப்படி அதுவும் பப்ளிக்கில். ஏய் சாரி கைஸ், தயம் கொஞ்சம் ஷை டைப், அதான் யோசிக்கிறான். ஏய் கமோன், இதெல்லாம் இப்போது சகஜம் ஆயிடுச்சுல்ல. யூஎஸ்லலாம் நடு ரோட்டில் நின்று நச்சுன்னு கிஸ் அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படி போய் படுறீங்க? ஹே இப்போ என்ன, நாங்கள் கிஸ் பண்ணோம் அதானே? வெயிட் ஜங்குக், என்னடா பண்ணுற? ஹே, ரூல் நம்பர் 5 ஞாபகம் இருக்குல்ல? ஹக், கிஸ், அது நெசசரினா நாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வேணான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி பிஸ்னஸில் ஒன்றுத்தையும் கட்ட முடியாது. எப்படி வசதி? ஆனால் ஜங்குக், இதை பார், எங்கேயும் பார்க்காத, என்ன பார், என் கண்ணை மட்டும் பார். காய்ஸ், கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1. ஸோ ஜங்குக்கும் தேங்காய் அப்படியே கிஸ் பண்ணுறான். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே போகுது. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஆஃப்டர் 2 minutes அந்த 2 பேரும் போயிட்டாங்க. ஆனால் இங்கே இன்னும் கிஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ 2 பேரும் கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணுறாங்க. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ண? ஹே, இது ரூல் புக்கில் இருக்குது. தேவைன்னா நம்ம கிஸ் ஹக் பண்ணிக்கலாம் பப்ளிக்கில். அது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதுக்காக எப்படியா? அவங்க போனதுக்கப்புறமும் இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் தான் சொன்னல, தனியாக இருக்கும்போது we are just friends. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐ நோ, பட் அப்புறம் ஏன்? எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ஐம் டூயிங், பட் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மூச்சு வாங்கிட்டே பேசுகிறான். அதுக்கப்புறம் டைம் ஜங்குக்கை அவாய்ட் பண்ணியிருப்பான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலான்னு. இப்போது ஜங்குக் தான், டைம் ஒரு நிமிஷம் சொல்லு ஜங்குக்,
என்ன விஷயம்? நான் வேலையாக இருக்கேன். இல்லைடா, எனக்கு புரியல. இப்போலாம் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற. டிஃப்ரெண்ட்டானா லைக் நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம். ஆமாம் ஜோவு, அவாய்ட் பண்ணுறேன். அதான் ஏன்? ஏன்னா நேற்று நடந்தது எனக்கு நார்மலாக தோணல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் அண்ட் நாட் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். அந்த கிஸ் எனக்கு ஃபேக்காக தோணல, அவ்வளோ ரியலாக இருந்தது. அண்ட் உன் கண்ணை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் அ மேஜிக். கண்ணை என்னால் பார்க்க முடியல. உன் கண்ணு வேறு ஏதோ சொல்லுது, ஆனால் உன் வாய் இன்னொன்று சொல்லுது. ஆனால் கண் எப்பவுமே பொய் சொல்லாது ஜோங். எனக்கு என்னமோ இது சரியாக வரணும்னு தோணலை. நாம் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆனால் தயம் இல்லை ஜோங், நீ தான் சொன்ன இந்த 1 மந்தில் எந்த காரணத்துக்காகவும் என் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காதுன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஆனால் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீ தான் சீரியஸ் ஆகுறியோன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை விட இன்னும் 1 மாதத்தில் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் சஃபர் ஆகிடுவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. யூ மீன் ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ளே யாருக்காவது ஒருத்தருக்கு ரியலாக ஃபீலிங்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அவங்களால மூவ் ஆகுறது கஷ்டம். அதான் அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ஜம்புக்கால என்னன்னு தெரியல, தயங்கலாமல் இருக்கவே முடியல. 2 days 4 days 2 weeks 3 weeks 1 month கரெக்டாக கான்ட்ராக்ட் முடிகிற லாஸ்ட் டே இன்னைக்கு அவன்கிட்ட பேசணும். நானே பேசணுன்னு இருந்தேன் மச்சான். வா வா வா, என்னையோட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. இதுதான் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிற லாஸ்ட் டே. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே நடிச்சிட்டேன். தயம், நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். சொல்லு ஜவுக்கு, என்ன பேசணும்? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னாச்சு ஜவுக், ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லைடா, ஆரம்பத்தில் இந்த கான்ட்ராக்டுக்கு நான் ஒத்துக்கக்கூடாதுன்னு தோணுது ஜவுக். ஆமாம், ஸ்டார்டிங்கில் நானும் ஜஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த 3 weeks நீ இல்லாமல் தனியாக இருந்த போதும் எனக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலே அது ஆக்டிங்ன்றத என்னால் பார்க்க முடியல. என்னால் இன்னொருத்தங்க கூட நீ சிரித்து பேசுகிறதையும் இன்னொருத்தவங்க உன் பக்கத்தில் நிற்கிறதையும் எதையுமே என்னால் நார்மலாக எடுத்துக்க முடியல. அண்ட் இது லவ்வா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நீ இல்லாத இந்த 2 weeks உன்னோட ப்ரெசன்ஸ் நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். எனக்கு ஒன்று விட்டு கொடுக்க தோணுது தான். ஆனால் ஜங்கு, நீ தானே சொன்ன 2 பேரில் யாருமே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கக்கூடாதுன்னு. ஆமாம், நான் தான் சொன்னேன். ஆனால் என்னையே அறியாமல் நான் உனக்கு ஃபாலோ ஆரம்பிச்சிட்டேன். நீ கூட இருந்தப்போ அது எனக்கு தெரியல. ஆனால் நீ இல்லாத இந்த 2 weeks நீ யார்,
எனக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு புரிய வச்சிருச்சு. ப்ளீஸ் தேவ், என்னோட விடாத. ஆனால் ஜோக், ப்ளீஸ் தேவ், இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஜோக், லவ் பண்ணுறேன்டா, உன்னை லவ் பண்ணுறேன். போதுமா? இது வரைக்கும் உன் பாய் ஃப்ரெண்டாக நடித்தேன். ஆனால் இப்போ என் மனசுலேருந்து கேட்குறேன். Will you marry me தேவ்? லைஃப் லாங் என் பாய் ஃப்ரெண்டா என் கூட ட்ராவல் பண்ணுவியா? அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுன்னெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் கப்பலாக மாறலாம், தப்பு இல்லை. அதுவும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு ஒரு பார்ட்னராக வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அமையாது. எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் லூஸ் யூ. என்னால் ஒன்று இழக்க முடியாது. ப்ளீஸ் தேவ், ப்ளீஸ். ஜோக், ஆர் யூ சீரியஸ்? 100% எனக்கு நீ வேணும். லைஃப் லாங் இந்த ஜங்கு கூட தயங்க வேணும். லவ் யூ, யூ, லவ் யூ தயங்க. லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ, லவ் யூ. என்னடா நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன், ஒன்றுமே பேசாமல் இருக்க. உனக்கு அப்படி தோணலையா? ஒரு வாட்டி எனக்கு இந்த வேர்டை சொல்ல மாட்டியா? ஜோ, அது இல்லை, உனக்கு வேணான்னா விட்டுலாம். ஐ நெவர் ஃபோர்ஸ் யூ, பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் லூஸ் யூ. பட் உன்னோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை உனக்கு பிடிக்கலனா ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே சரி ஜங்கு கட்டையை திரும்பி போகிறான். இப்போ தயங்தான் ஜங்கு கூட கையை அப்படியே பிடிக்கிறான். ஜங்கு கட்டையை ஸ்லோ மோஷனில் திரும்பி என்னன்ற மாதிரி பார்க்குறான். அடுத்த செகண்ட் தயங்க அப்படியே ஜங்கு பண்ணிக்கிட்டான். லவ் யூ ஜங்கு, லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. லவ் யூ. ஏ தயம், நீ எனக்காக கம்பல் பண்ணனால நீ சொல்லலைல்ல, உன் மனசுலேருந்து தானே சொல்கிற. ஆமாம் ஜங்கு, ஐ வில் லவ் வித் யூ, ஐ லவ் யூ. நான் இல்லை, நாம் இனிமேல் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வி ஆர் அஃபிஷியலி கப்புள்ஸ் நவ். அப்போது நீ என்னோடது, ரைட்? நான் உன்னோடது, நீ என்னோடது. அப்போது எங்க எனக்கு ஒரு கேஸ் கூட. டே என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறியா? ஹே, ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது கிஸ் பண்ணும்போது உனக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருக்கணும். அன்றைக்கி தள்ளி விடாமல் என்ஜாய் தானே பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தனே என் லிப்ஸை நீ கடிச்சு சாப்பிட்றதுலையே. அதான் இப்போ அஃபிஷியலாக என் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டல. அப்புறம் நான் ஹக்கு கிஸ்ஸு என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீ இந்த ஜங்கு கூட ப்ராப்பர்ட்டி, அதை மறந்துடாத. ஆஹா, அதே மாதிரி நீயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்டாக நடித்தோம், ஆனால் இப்போது உன் பாய் ஃப்ரெண்ட் நான் தான். இதுக்கு மேலே என்னை தவிர வேறு எவ்வளோயாவது நீ பார்த்த கண்ணை நோண்டிடுவேன். ஐயடா சாருக்கு பொசிஷன்லாம் ஆகுதோ, அதை நீ சொல்லாத. அன்றைக்கி மின்னுக்கிட்ட பேசுனதுக்கு உனக்கு எப்படி ஜலசாச்சுன்னு எனக்கு தெரியாதா? ஆமாம், நீ என்னோடது.
என்னோடய ப்ராப்பர்ட்டியை யாரும் டச் பண்ணக்கூடாது, ஏன் என் ப்ராப்பர்ட்டியோட நிழலை கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிடிச்சி பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் என் பண்ணிக்கிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர்.